குருபியோ நமக. குருவே துணை. ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய தினம் நாம் ஹோமங்களின் ரகசியங்கள் பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாகவே ஹோமங்கள் என்பது நம்முடைய இல்லங்களிலே கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், சுதர்சன ஹோமம் என்று நம்முடைய இல்லத்திலே இருக்கின்ற அன்பர்களின் வேண்டுதலுக்காகவும் அன்பர்களின் நலனுக்காகவும் நடத்தி கொள்வது. அதேபோல் ஆலயங்களிலே நடக்கின்ற பெரும் ஹோமங்கள் இந்த ஊர் உலகம் நன்றாக இருக்க வேண்டும், சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், ஆளுகின்ற அரசன் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய வேண்டுதலுக்காக பொதுவாக நடத்தப்படுவது ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஹோமங்கள். இந்த ஹோமங்களை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் இன்று அறிந்து கொள்ளலாம். இந்த ஹோமங்களிலே நாம் அளிக்கின்ற அந்த சமித்து வகைகள் மொத்தம் 96 வகையான சமித்துகள் இருக்கின்றன. அந்த சமித்து வகைகளை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். சமித்து வகைகள் 13. அந்த 13 வகையான சமித்து வகைகளை நாம் ஹோமங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். அதேபோல் ஹோம திரவியங்கள் என்று சொல்லப்படுபவை 45 வகைகள் இருக்கின்றது. இந்த 45 வகையான ஹோம திரவியங்களை நாம் நம்முடைய ஹோமங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். ரசவர்க்கம் 8 வகையாக இருக்கின்றது. அதேபோல் பழவர்க்கம் என்பது 7 வகையாக இருக்கின்றது. கிழங்குகள் 5 வகையாக இருக்கின்றது. உலோகம் 2 வகையாக இருக்கின்றது. வாசனா திரவியங்கள் 5 இருக்கின்றது. அன்னவர்க்கம் 4 இருக்கின்றது. பஷ்யம் 5 இருக்கின்றது. பட்டு வஸ்திரம், தாம்பூலம் இவை அனைத்தும் சேர்த்து மொத்தம் 96 வகையான பொருட்களை நாம் ஹோமங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். இப்போது இதனுடைய விளக்கங்களை நாம் பார்ப்போம். 13 வகையான சமித்து வகைகள் என்று கூறினேன். இந்த 13 வகைகள் என்னென்ன என்று பார்த்தோமானால் ஆல், அரசு, அத்தி, கருங்காலி, முருங்கை, சந்தனம், மா, மூங்கில், வன்னி, வில்வம், எருக்கம், பலா, பாதிரி சமித்து இவை தவிர எந்த சமித்தும் ஹோமங்களிலே நாம் சேர்க்கக்கூடாது. இந்த 13 வகையான சமித்துகளை மட்டுமே நாம் ஹோமங்களிலே சமர்ப்பிக்க வேண்டும். இரண்டாவது, ஹோம திரவியங்கள் 45 கூறினேன். இந்த 45 வகையான ஹோம திரவியங்கள் என்னென்ன என்பதை இப்போது அறிந்து கொள்வோம். அரிசி மாவு, மூங்கில், அரிசி, வெல்லம், பச்சை கற்பூரம், நாட்டு சர்க்கரை, சத்து மாவு, பேரிச்சை, வால்மிளகு, வலம்புரிக்காய், இடம்புரிக்காய், மாசிக்காய், நாயுருவி, சீத்தல் கொடி, நெய்வத்தல், வெள்ளருகு, சுக்கு, ஜடமஞ்சரி, களிப்பாக்கு, ஹோமம், அகில், குகில், அதிமதுரம், செண்பகமுட்டு, கிராம்பு, கோரோஜனை, அவல், நெல்பொரி, கொப்பரை, தேங்காய், குங்குமம், விரலி மஞ்சள், வங்காள மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கோதுமை, காராமணி, துவரை, பயறு, கரும்பு, கொண்டைக்கடலை, மொச்சை, எள், உளுந்து, கொள்ளு இவை மட்டுமே ஹோமத்தில் சேர்க்கப்பட வேண்டிய பொருட்கள். ரசவர்க்கம் என்பது நெல், நெய், பால், தயிர், தேன், பன்னீர், இளநீர், வெண்ணெய், சந்தனாதி தைலம் இவை ரசவர்க்கம் என்று அழைக்கப்படுகின்றது. இவற்றை மட்டுமே நாம் ஹோமங்களிலே சேர்க்க வேண்டும். அதேபோல் பழவர்க்கத்திலே நாம் வில்வப்பழம், பலாப்பழம், திராட்சைப்பழம், அன்னாசிப்பழம், மலைப்பழம், விளாம்பழம், மாம்பழம் ஆகிய பழங்களை மட்டுமே ஹோமங்களிலே சேர்க்க வேண்டும். அதேபோல் கிழங்கு வகைகள் ஹோமத்திலே சேர்க்கப்படுகின்ற கிழங்கு வகைகள் என்று பார்த்தோமானால் சக்கரவள்ளி, சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு, தாமரை கிழங்கு, நீலோத்பல கிழங்கு, கரும்பு இவை மட்டுமே நாம் ஹோமங்களிலே சேர்க்க வேண்டும். ஹோமங்களிலே சேர்க்கின்ற உலோகங்கள் இரும்பை நிச்சயமாக நாம் ஹோமங்களிலே சேர்க்கக்கூடாது. மெய்யன்பர்களே, இந்த வேளையிலே ஒரு சிறிய தகவலை உங்களுக்கு அளிக்கின்றேன். அதாவது கும்பாபிஷேகம் போன்ற பெரு ஹோமங்கள் நடக்கும்போது ஆன்மீக அன்பர்கள் அதீத பக்தியாலே இந்த நாம் அன்றாடம் உபயோகப்படுத்துகின்ற 10 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின் இவைகளை எல்லாம் ஹோமங்களிலே சேர்க்கின்றார்கள். இது நாம் செய்யக்கூடாத ஒரு விஷயம். ஆகவே ஜெம் பக்தி ஆன்மீக அன்பர்களே, தயவு செய்து இவற்றை சேர்க்காதீர்கள். இரும்பை ஹோமத்திலே சேர்க்கவே கூடாது. ஆகவே
இப்படிப்பட்ட நாம் அன்றாடம் உபயோகப்படுத்துகின்ற காயின்களை தயவு செய்து ஹோமங்களிலே சேர்க்காதீர்கள். நாம் உபயோகப்படுத்துகின்ற நாணயங்களை சேர்க்கக்கூடாது. தங்கம், வெள்ளி தவிர மற்ற எந்த உலோகங்களையும் இந்த ஹோமங்களிலே நாம் சேர்க்கக்கூடாது அன்பர்களே. ஆகவே இவற்றை நீங்கள் நினைவிலே வைத்து கொண்டு அடுத்த முறை ஹோமங்களுக்கு செல்லும்போது உங்களால் முடிந்த சிறிய வெள்ளி குந்துமணி அளவு நீங்கள் அளித்தார்களால் போரும். ஆனால் தயவு செய்து இந்த நாணயங்களை ஹோமங்களிலே சேர்க்காதீர்கள். அடுத்து வாசனாதி திரவியங்கள் என்று கூறினேன். வாசனாதி திரவியங்களிலே பார்த்தீர்களானால் ஜாதி பத்திரி, ஜாதிக்காய், ஏலக்காய், புனுகு, ஜவ்வாது இவைகளை நாம் ஹோமங்களிலே சேர்க்க வேண்டும். அதேபோல் அன்னவர்க்கம், அன்னவர்க்கத்திலே சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம் இவை மட்டுமே நாம் ஹோமங்களிலே சேர்க்க வேண்டும். பஷ்யம் என்று சொன்னால் தமிழிலே பட்சணம் என்று பெயர், பலகாரம் என்றும் கூறுவார்கள். இந்த பஷ்யம் என்பதிலே லட்டு, பாயசம், வடை, அப்பம், மோதகம், மோதகம் என்றால் கொழுக்கட்டை, இந்த கொழுக்கட்டை இவை மட்டுமே நாம் ஹோமங்களிலே சேர்க்க வேண்டும். வஸ்திரம் நல்ல பட்டு மட்டுமே நாம் ஹோமத்திலே சேர்க்க வேண்டும். தாம்பூலம் நிச்சயமாக ஹோமத்தில் இறுதியிலே தாம்பூலத்தை சேர்க்க வேண்டும். மேற்கண்ட பொருட்கள் அனைத்தும் ஹோமத்திலே பயன்படுத்த வேண்டியவை. ஒரு சில யாகத்தில் சில பொருட்கள் மாறும், ஹோம திரவியங்கள் சற்று மாறும். ஆனால் பொதுவாக ஹோமங்களிலே நாம் உபயோகப்படுத்த வேண்டியது இந்த பொருட்களை மட்டுமே அன்பர்களே. அதாவது ஹோமம் என்பது அக்னி ரூபமாக நாம் இறைவனுக்கு நம்முடைய வேண்டுதல்களோடு அவருக்கு அளிக்கின்ற பொருட்கள். ஆகவே ஹோமங்களிலே நாம் இவற்றை மட்டுமே சேர்க்க வேண்டும். ஹோமங்களின் மற்ற விவரங்களை பற்றி இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம்.